ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுகிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நீதியின் சூரியனாய் அவர் இருக்கிறார். எப்படி ஒரு சூரியன் மரம் செடிகளுக்கு உயிர் கொடுக்கிறதோ, இன்றைக்கு அந்த நீதியின் சூரியனாகிய தேவன் நமக்கு ஜீவனுள்ளவனாய் இருக்கிறார். மல்கியா 4:2 வாசிக்கிற பொழுது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்து கண்டுகளைப் போல வளருவீர்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய அந்த மகிமை, அந்த பிரசன்னம் நம்மை சகல ஆசீர்வாதத்துக்குள்ளும் மேன்மைக்குள்ளும் நம்மை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. கொழுத்து கண்டுகளைப் போல நாம் வளருவோம். நன்மைகளை நமக்கே அவர் வைத்திருக்கிறார். பரமபிதா நன்மைகளை ஒருபோதும் அவர் தன்னிடத்தில் வைத்து கொள்ளுகிறதில்லை. அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமை படுவதாக. இன்றைக்கு உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்வை செழித்தோங்க செய்வார். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதியின் சூரியனாகிய நீர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எழுந்தருளுவீராக. மகிமையின் பிரசன்னம் இவர்களை ஆவி ஆத்ம சரீரத்தில் செழிப்படையும்படி உடைய மகிமையையும் இரக்கத்தையும் இவர்கள் காணும்படி செய்யும். உடைய பிள்ளைகள் யாவரும் அந்த நீதியின் வெளிச்சத்தின் வல்லமையையும் மகிமையும் கனத்தையும் அனுபவிப்பார்களாக. உமக்கே துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.